சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்க போகுது. சோ சூர்யா வேற இடத்துல வாழத்தான் போகுது. நான் அதுக்காக சாமியாராவே இருந்துட முடியுமா? எங்க வீட்டுக்காவது நான் கல்யாணம் பண்ணணும்ல, விட்டுருவாங்களா? அப்படி அவங்க ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான். என்ன புரிஞ்சுக்கிட்ட, என் குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்ட, உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம்தான். என்ன பிடிச்சிருக்கா? என்னப்பா? அம்மா, இப்ப மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. ஆனா அவங்க அம்மாவும் அக்காவும் சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. அது சரியில்லைல. அவங்க வீட்டுக்கு போய் நம்ம அவங்கள சமாதானப்படுத்திட்டு வந்தோம். அவளுக போறாளுகப்பா, அவளுகளா தாலி கட்ட போறாளுக, பிச்சை தானே கட்ட போறான். அவன் சம்மதம் இருந்தா போதும்பா. மாப்பிள்ளை தான் தாலி கட்ட போறாரு. ஆனா வாழ போறது எங்க? அந்த வீட்டுல தானே. அங்க யாரு இருக்கா? மாமியார் நாத்தனார் தானே. சவிதா வாழ நிம்மதியா இருக்க முடியுமா? அதனாலதான் நம்ம இப்பவே போய் மன்னிப்பு கேட்கற மாதிரி பேசி அவங்க நார்மலான மூடு கொண்டு வந்து இந்த கல்யாண வீட்டையே ஜாலியாக்கிடுவோம். அதுதான் நம்மளுக்கு நல்லது. அதனால எல்லாரும் போய் அவங்க கிட்ட பேசிடுவோம். வாங்க போலாம். ஸ்வேதா, நீ வா. இப்பவே வீட்டு பிரச்சனைக்கெல்லாம் உன்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டா பத்தியா? வா 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 வா. இங்க பாருங்க, தெளிவா சொல்றேன், கேட்டுக்கங்க. இந்த சம்பந்தம் நமக்கு தேவையில்லைன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா அந்த பிச்சை பையன் எங்களையும் மீறி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்திருக்கான். அதுதான் அவன் முடிவுனா அவனையே வேணான்னு சொல்ற முடிவுக்கு நாங்க வந்துட்டோம். நீங்க கோபி விட்ட ஆளுகளுக்கோ பிச்சைக்கோ சப்போர்ட் பண்றதா இருந்தா நீங்களும் எங்களுக்கு வேண்டாம், அவ்வளவுதான். எடுத்தாடு. அத்தை, செத்த குத்தியாச்சு. ஆட்டத்தை விட்டு அந்த காயத்துக்கு ஏறி. அத்தை, நீங்க நடந்த உண்மை என்னன்னு தெரியாம அந்த ரவுடிய பேசினதை வச்சுக்கிட்டு தப்பு தப்பா நடந்துக்கிறீங்க. அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி உங்களை சமாதானப்படுத்தி விலைக்கு சொல்றதுக்காகத்தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம். பகட 12 வீடு போய் சேர்ந்தாச்சு. வளர்த்துட்டேன்டி. இனிமே யாரும் என்ன எதுவுமே பண்ண முடியாது. அத்தை, இப்ப நான் குத்துற பாரு, தூக்கி காய வெளிய. இங்க பாருங்க, ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருந்தாலே போதும். வேற யாரோட சம்மதமும் தேவையில்லை. ஆனா அப்படி இருந்தும் சவிதாக்கும் பிச்சைக்கு இந்த கல்யாணத்தை விருப்பம் இருந்தாலும் உங்களோட ஆசீர்வாதம் வேணும். நீங்க அதுல கலந்துக்கணும். பெரியவங்க நீங்களா வந்து இருக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா அந்த கல்யாணத்தை நடத்தணுங்கிறதுக்காகத்தான் உங்களை சமாதானப்படுத்தி நீங்க இந்த கல்யாணத்தை கலந்துக்கணும்னு நாங்க எல்லாருமே வந்திருக்கிறோம். வெளியே போன கை உள்ள வந்துச்சு பாருடி. பார்வதி, உன் கோவத்துல ஏதாவது நியாயம் இருந்தாலும் பரவாயில்ல. எந்த நியாயம் இல்லாம கோவப்பட்டா எப்படி? நீ பெத்த மகனுக்கு தெரியற உண்மை அவனை பெத்த உனக்கு ஏண்டி தெரிய மாட்டேங்குது? வாய மூடு. திரும்ப திரும்ப சொன்னதே சொன்ன, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன வேணாலும் பண்ணி, என்ன வேணாலும் பண்ணு. என்னதான் பண்றேன்னு பாப்போம். சவுடால அடிக்கிற, மிரட்டுறான். வீட்டுக்குள்ள வந்து மிரட்டுறான். என்ன முறைக்கிற? கண்ணுமணி ரெண்டு நோண்டி பிடிவேன். பார்வதி, நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்புமே நடக்கல. ஏதாவது 1-2 சின்ன தப்பு இருந்தாலும் ஒத்து போறது நல்லது தானே பார்வதி? அது உனக்கு பெருமை தானே? ஏய், ஒழுங்கா விளையாடுறீ, இல்லைன்னா செகுலெல்லாம் திருப்பிடும். அப்படியா? அப்படின்னா ஓகே சவிதா, உனக்கு அந்த கலர் தான் பிடிக்கும்னா அந்த கலரே வாங்கிடுறேன். சவிதாக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் இந்த பிச்சைக்கும் பிடிக்கும். சரி, உங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க, நான் அப்புறமா பேசவா? பாத்தீங்களா, மாப்பிள்ளைக்கு சவிதாவுக்கும் நல்லா ஒத்து போயிருச்சு. 2 பேரும் இப்ப கூட தொடர்புல தான் இருக்காங்க. மாப்பிள்ளை கிட்ட பேசுங்க, அவர் சொல்லுவாரு உண்மை என்னன்னு. ஏய், அந்த நாயத்துக்கு வெளியே போடுறீ. சி, அந்த காயத்துக்கு வெளியே போடு. வாங்கத்த, வாங்க பத்தா, வாங்க மச்சான், எல்லாரும் வாங்க. ஏய், என்னடா சொல்லிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு நீ யாருடா? என்னம்மா லூஸ் மாதிரி வளர்ற? நான் உன் புள்ள. அப்ப புள்ள மாதிரி நடந்துக்கணும். பெத்த தாயே மதிக்கணும். இந்த பாரு உத்தமே, பொம்பளை விஷயத்துல தப்பானவனா இருந்தாலும் அவங்க அம்மாவை எப்படி மதிக்கிறேன் பாத்தியா? அது மாதிரி மதிடா.
இப்ப நான் என்ன உன்னை மதிக்கல? என்னடா மதிச்ச? என்ன மதிச்ச? கல்யாணம் வேண்டாம்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீ பாட்டுக்கு போய் சரின்னு சொல்லிட்டு வர. அந்த சிரிக்கியோட பேசி குழாவிட்டு திரியற. அவ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அவகிட்ட பேசுறது தப்பா? பாத்தியாடி என்ன பேசுறான்னு பாத்தியா? டேய் நீ அவளை தானே கல்யாணம் பண்ணிக்க போற. அதுல எந்த மாற்றமும் இல்லையே. எந்த மாற்றமும் இல்ல. நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இது உறுதி. அப்ப வெளிய போடா. ஏன் வீட்டை விட்டு வெளிய போடா. மா ஆத்திரத்துல ஏதாவது பேசாத. என்னடா ஆத்திர சாத்திர? போடா வெளிய. ஏன் பேச்ச மதிக்காதவனே நான் எதுக்குடா இந்த வீட்டுக்குள்ள ஏத்தணும்? எல்லா விஷயத்தையும் அவ உன்கிட்ட முன்கூட்டியே சொல்லி இருந்தோம். நீ என்கிட்ட சொல்லலைல. எல்லாத்தையும் மறைச்சிட்டீல நீ. முன்னாடியே சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இன்னைக்கு பண்ணத அன்னைக்கே பண்ணிருப்பீங்க. எதுக்கு இதெல்லாம் தான் நான் எதையுமே சொல்லல. அது எப்படிடா? எங்க கோவமே எல்லாரும் சேர்ந்து உண்மையை மறைச்சிட்டாங்கன்னு தானே? உண்மையை சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க வேற மாதிரி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. உங்களை பத்தியும் அக்காவை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். ஒண்ணுமே இல்லாம நெருப்பு உண்டாக்குற ஆளு நீங்க. ஒரு பொறி இருக்குன்னு தெரிஞ்சா சும்மாவா விடுவீங்க? ஊதி ஊதி பெருசாக்கிற மாட்டீங்க. பாத்தியா இவன் நம்ம மேல வச்சிருக்க நினைப்பு என்னன்னு பாத்தியா? எந்த மரியாதையும் இல்லாம பேசுறான் பாரு. நம்மள அசிங்கப்படுத்துறான் இவன். இந்த கோபி பையன் முன்னாடி நம்மள பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்றான் பாரு. ஏங்க நான் எங்க சிரிச்சேன்? நீ மனசுக்குள்ள சிரிச்சடா. அது எனக்கு தெரியாது நினைச்சியா நீ? நான் அசிங்கப்பட்டு நிக்கும் போது நீங்க எல்லாரும் உங்க மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு கொக்கரிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிலாம் இல்ல பார்வதி. நீ பேசாத. டேய் இதுக யாரு கூடயும் நான் பேச தயாரா இல்ல. நீ ஒருத்த இங்க இருக்கறனால தான் இதுகெல்லாம் என் வீட்டு வாசப்படி ஏறி வருதுங்க. நீ வெளிய போடா. இந்த கோஷ்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு நீ வெளிய போ. இந்த இவனுக்கு ஆறுதல் சொல்ற ஆளுகலாம் யாரா இருந்தாலும் இவனோட சேர்ந்து போயிரலாம். அத்தை இதே இவ்வளவு பெருசாக்குறீங்க. உங்களோட வருத்தம் என்ன? நாங்க முன்கூட்டியே இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு சொல்லுங்கிறது தானே? சரி அது தப்புதான். அதுக்காக நாங்க எல்லாரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏய் நான் என் மகன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ வாயை மூடு. ஏய் நீ வெளிய போடா. இங்க பாருமா, நான் சவிதாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ என்ன வீட்டை விட்டு வெளில போக சொன்னா நான் போக தயார். அப்பா இந்த மாத்திரை செலவு மத்த செலவுக்கெல்லாம் நான் மாசம் மாசம் பணம் கொடுத்துட்டு இருக்கேன்ல, இனிமே என்னால கொடுக்க முடியாதுப்பா. டேய் மகனே, காசாடா முக்கியம். நான் வரேன்டா உன் கூட. இனிமே நான் ஊர் சைடு தான்டா. உன்னால 10 பைசா பிரயோஜனம் இல்ல. நீ இங்க இருந்தா என்ன இல்ல அங்க இருந்தா என்ன? ஆமா பத்மா, அவன் நான் கேட்கறப்பெல்லாம் காசு தருவான், கேட்காதப்பே காசு தருவான். அவன் கையில காசு இல்லைன்னா கூட கடை வாங்கி கொடுப்பான். அந்த நன்றி எனக்கு நிறைய இருக்கு. நான் எப்பவும் அவன் பக்கம் தான் வந்துட்டேன். கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு காசுக்கா கட்சி மாறணுங்கிறியே, உனக்கெல்லாம் ரோஷம் சொர்ண எதுவுமே இல்லையா? ஏய் அதாண்டி இப்ப கரண்ட் ட்ரெண்ட். குடும்ப அரசியல் இதெல்லாம் சகஜம்டி. டேய் எப்படி சேர வேண்டிய ஆள சேர்த்துட்டல, கிளம்பு. போய் உன் மாமியார் வீட்டுல குடியிரு. மெஞ்சுக்குவாங்க எல்லாரும். அசிங்கமா இல்ல? ஏ நான் இல்லையா? நான் இல்லையாங்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதே? யோ ஏதாவது பேசினா அப்படியே வகந்துடும் பாத்துக்கோ. ஐயோ கோவப்படாதடி செல்லம். ஏய் வரக்கூடாது. ஓ இல்ல தாண்டப்படாது. இங்க பாருமா, இனிமே வீட்டு வாடகை, மளிகை ஜாமா, கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, காய்கறி செலவுன்னு இந்த மாதிரி எதுக்கும் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீலாம் ஒரு மனுஷனாடா? வீட்டு வாடகை கொடுக்க மாட்டேன், தண்ணி பில்லு கொடுக்க மாட்டேன், கரண்ட் பில்லு கொடுக்க மாட்டேன், வீட்டுக்கு செலவு காசு தர மாட்டேன்னு சொன்னா எப்படிடா வாழ்றது? இல்ல எப்படி வாழ்றது? அங்க எதுக்கு நிக்கிற? இந்த பக்கம் வந்துரு. அடச்சி மூதேவி, பீட தரித்திரம். உன்னை நம்பி நான் நின்னம் பாரு. என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும். என்ன கோபி எல்லாரும் நின்னு வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? கல்யாண வேலை எல்லாம் பார்க்க வேண்டாமா? வாங்க எல்லாரும் போய் கல்யாண வேலை பாப்போம். ஐயோ என்ன புடிங்க. பாத்தீங்களா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா எவ்வளவு கலகலன்னு மாறிடுச்சு. இப்படித்தாங்க இருக்கணும் கல்யாண வீடுங்கிறது. நீங்க வாங்கத்த. நீங்க என்ன எவ்வளவோ சொல்லி திட்டுனீங்க. பரதேசி பையனீங்க, பொறுக்கி பையனீங்க, அவன் இவன் நீங்க. இது எதுவுமே எனக்கு வலிக்கல. எதுவுமே நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா இந்த முகூர்த்த கால பத்தி சொன்னீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இது ரொம்ப புனிதமானது. ஒரு கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக வேண்டிட்டு வச்சது. இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறது என் தங்கச்சியும் உங்க மகனும். நீங்க முகூர்த்த கால புடிங்கிருவோன்னு சொன்னீங்களே, அவங்க வாழ்க்கையில ஒரு பாதிப்பு வந்தா தாங்குவீங்களா? ஐயோ தப்புதாப்பா, தப்புதான். ஐயோ முகூர்த்த காலே என்னை மன்னிச்சிருப்பா. ஐயா மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிருப்பா. ஏப்பா இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி முனியவக்கு போய் 11 சிதர் தேங்காய் உடைச்சு வந்திருப்பா. ஏய் நீ வந்து விழுந்து கும்பிடுறீ. அப்படியே உன்னை சங்குல மிதிச்சு கொன்னுருவேன். நாங்க கோபப்படவே இல்ல. கோபப்படல. ஏய் விழுந்து கும்பிடுறீ. ஏய் உன்னை எப்படிடா எப்படி
நம்ம வர தகவல் அவனுக்கு எப்படி தெரியும்? போலீஸ் எப்படி அங்க வந்துச்சு? நம்மால ஒருத்த போலீஸ்ல சிக்கிட்டான். இந்நேரம் போலீஸ் அவனை அடிச்சு எல்லா தகவலும் வாங்கியிருக்கோம். இனிமே நம்ம தங்கி இருக்கிற வீட்டுக்கு கூட போக முடியாது. இப்படி நட்டாத்துல நிறுத்திட்டீங்களேடா. டேய், எனக்கு இப்ப ஒண்ணு தெரிஞ்சாகணும். இங்க கோபியோட ஆளு எவனோ ஒருத்தர் இருக்கான். அவன் தான் கோபிக்கு நம்மளோட மூப்பத்தில தகவல் சொல்லிட்டு இருக்கான். யாரா? யாரு? யார் அவன்? மரியாதை சொல்று. யாரா அவன்? சார், இந்த மாதிரி சந்தேகப்படுறதுலாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். எல்லா பசங்களும் ரொம்ப நம்பிக்கையான பசங்க ஜித்து. சந்தேகப்படுற மாதிரி யாருமே கிடையாது. உங்களுக்கு எங்க மேல அவ்வளவு சந்தேகம் இருந்துச்சுன்னா பார்த்த வேலைக்கு கூலி கொடுத்து எங்களை அனுப்பிடுங்க. உங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்கள வச்சுக்கோங்க. என்னங்கடா, என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? இவன் டெல்லிக்காரன், இவனுக்கு நம்மள விட்டா வேற ஆளே கிடைக்காதுன்னு பிளாக்மெயில் பண்றீங்களா? சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். எங்க மேல சந்தேகப்பட்டா எங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? ஏய் சுமாரா, அவர் தான் ஏதோ கடுப்புல பேசுறாருன்னா பதில் பேசிட்டு வாயமடி கம்முனுறா. சார், நாங்களாம் தப்பான ஆளுங்கள சார், நம்புங்க சார். நம்புறேன், நம்பித்தானே ஆகணும். சரி, இனிமே சவிதாக்காக பிளான் பண்றதுல அர்த்தமே இல்ல நினைக்கிறேன். அதனால சவிதா விட்டுட்டு கோபிக்கே பிளான் பண்ணலாம். என்னப்பா பண்ண போறோம்? கோபிய கொல்ல போறோம். எப்படி? யாராவது 2 பேர் கோபி வீட்டு ஏரியாவை கண்காணிக்கிட்டோம். கோபி வரும்போது இல்ல போகும்போது எப்ப சந்தர்ப்பம் அமைதோ அந்த நேரத்துல முடிஞ்சா கோபி அடிச்சு தூக்கிட்டு வா, இல்லையா கொன்று. என்னப்பா அப்ப சவிதா? அண்ணனை கொன்னா தங்கச்சி வெளியே வந்துதானே ஆகணும். வருவா, அப்பா அவளுக்கு உதவி பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப தூக்குறடா அவளை. போங்கடா, போயிட்டு வெற்றி செய்திடுவாங்க. எங்க அப்பா வேற போன் பண்ணி தொந்தரவு பண்றாரு. நான் வேலையை முடிச்சிட்டு டெல்லிக்கு போகணும். வெற்றிகரமா முடிச்சிட்டு வாங்க, போங்கடா. கரெக்டா இருக்குப்பா. எந்த கோவிலுக்குப்பா? முனியா கோவில். ஏய், அவன் முனியா கோயிலுக்கு போறான். என்ன பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சிடும். அதனால நீ அவனை ஃபாலோ பண்ணிப்போ. ஒன்னு தூக்கு இல்ல காலி பண்ணு.